பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நானும் காட் மார்னிங் குழுமமும் இங்கே மகிழ்வோடு கூட இருக்கின்றோம். உங்களை வாழ்த்துவதிலே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கான வசனத்தை பார்க்கும் பொழுது மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தில் வந்து பாருங்கள். அவர் அங்கே இல்லை. அவரை அங்க போறாங்க, யூத சம்பிரதாயத்தின்படி 3ஆம் நாள் போறாங்க. போகும் பொழுது கல் புரட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த கல் புரட்டப்பட்டு இருக்கின்றது எதை குறிக்கிறது என்றால் an empty tomb, அங்கே காலியாய் இருக்கக்கூடிய ஒரு கல்லறையை காண்பிக்கிறது. அவங்க யோசித்து போயிருப்பாங்க, இந்த கல்லை யார் புரட்ட போறா, எப்படியெல்லாம் பேசிட்டு போயிருப்பாங்க. ஆனா அங்க போன பொழுது அங்கே கல் புரட்டப்பட்டு இருக்கின்றது. அவர் அங்கே இல்லை, an empty tomb. 2வது பார்க்கும் பொழுது மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லை, மரணத்தை ஜெயித்தார். அங்கே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க குட் ஃப்ரைடேல முடிஞ்சிருச்சு, அவரை வச்சு கல்லறையில வச்சு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா டெத் couldn't hold him. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார். அந்த வசனத்துல பார்க்கும்பொழுது அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார்னு ஒரு அழகான வார்த்தை. ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் செய்யாமல் இருக்க மாட்டார். உங்க வாழ்க்கையிலே சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், அவர் சொன்னபடி நடக்கும். ஆனா நாம் நடக்கும்படியாக நினைக்கிறபடியாக நடக்காது. நாம இப்படியெல்லாம் நடக்கும் அப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சிருக்கோம். ஆனா அவர் சொன்னபடியே நடந்தேறும். ஆனால் எப்படி நிறைவேறும் என்பது நமக்கு தெரியவும் தேவையில்லை, ஆண்டவருக்கு நமக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் அவர் சொன்னபடி அவர் காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். 3வது பார்க்கும்பொழுது முதல்ல கல் புரட்டப்பட்டிருக்கிறது, கவலை வேண்டாம், an empty tomb. 2வது பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே அவரை மரணம் மேற்கொள்ள முடியவில்லை, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. 3வது அங்கே சீடர்கள் எல்லாம் பயந்திருந்தார்கள், ஆனா பயம் விசுவாசமாய் மாறிவிட்டது. Fear turned into faith என்று பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்தவரை பார்த்ததுமே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதே மகிழ்ச்சி நம் இல்லங்களிலும் நம் மனதிலும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாரா.